பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் விண்ணதிர பரமபத வாசலை கடந்து சென்ற பக்தர்கள் நம்பெருமாளை மனமுருக வழிபட்டனர். இரவு முழுவதும் கண்விழித்து காத்திருந்து தரிசித்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோயிலில் உள்ள சொர்க்க வாசலில் பிரவேசித்து எழுந்தருளினார். இதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டதும் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். நள்ளிரவிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் கோயிலில் காத்திருந்த நிலையில் அதிகாலை சொர்க்க வாசல் திறக்கப்பட்டதும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பெருமாள் கோயில்களில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம் அஷ்டபூஜம் பெருமாள் கோயில், விழுப்புரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலில் இரவு முழுவதும் கண்விழித்து காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் SIR படிவத்தை சரியாக நிரப்பாத 12,43,363 வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் பிறப்புச் சான்றிதழ், சாதி சான்றிதழ் உள்ளிட்ட 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒரு அசல் சான்றுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சக்தியால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்லடத்தில் கூடியுள்ள மகளிர் கூட்டத்தை பார்த்தால் பவர்ஃபுல்லாக உள்ளதாக பூரிப்பு அடைந்தார். அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததாக குறிப்பிட்டார். பாஜகவிற்கு ஒத்து ஊதும் எடப்பாடி பழனிசாமி 100 நாள் வேலை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என பச்சை பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். பல்லடத்தில் நடந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் 88% பெண்கள் பயனடைந்த 100 நாள் வேலை இழுத்து மூடப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்பட உள்ளதாக முதலமைச்சர் பொய்யான தகவலை பரப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திருத்தணியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என உறுதியளித்தார். ராஜஸ்தானில் பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாது என சில குழுக்கள் தடை விதித்ததை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஆப்பிள் போன்களை தயாரித்து அசெம்பிள் செய்வதே பெண்கள்தான் என பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமைந்தே தீரும் என திட்டவட்டமாக கூறினார். மகளிருக்கு கொடுக்கப்படும் 1000 ரூபாய் உங்கள் வீட்டு பணமா என எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி எழுப்பினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அதிமுக சார்பில் அழுத்தம் கொடுத்ததால் தான் திமுக அரசு உரிமை தொகை கொடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். திமுக மகளிர் அணியின் பெருந்திரளான கூட்டத்தை பார்த்து அடுத்த 10 நாட்கள் சங்கிகள் மற்றும் அடிமை கூட்டம் தூங்காது என அதிமுக மற்றும் பாஜக குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் செய்தார். பல்லடத்தில் நடைபெற்ற மகளிர் அணி மாநாட்டில் பேசிய அவர், திமுக இளைஞரணி கூட்டத்தை பார்த்து 2 கூட்டமும் புலம்பியதாக விமர்சனம் செய்தார். பணம் நகையை திருடுவது போல திமுக ஆட்சியில் கிட்னி திருடப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திருத்தணியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், திமுக MLA மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருட்டு சம்பவத்திற்கு அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கண்டித்து போராட செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டினார். பல்லடத்தில் நடைபெற்ற மகளிர் அணி மாநாட்டில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கோவை இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 30 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்ணீர் சிந்தியது தொண்டர்களை வருத்தமடைய செய்தது. குரல் உடைந்து ராமதாஸ் அழுத போது கூட்டத்திலிருந்த தொண்டர்கள் பதற்றம் அடைந்தனர்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழு கேலிக்கூத்தானது என்று அன்புமணி தரப்பு நிர்வாகி வழக்கறிஞர் கே பாலு காட்டமாக தெரிவித்தார். ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவின் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் திட்டவட்டமாக கூறினார். தமிழுக்காக பல்வேறு விஷயங்களை செய்து வரும் பிரதமர் மோடி தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என எப்படி கூற முடியும் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மலுமிச்சம்பட்டியில் நடந்த பாஜக தெற்கு மாவட்ட மாநாட்டில் பேசிய அவர், கோவை மாவட்டத்திற்கு மெட்ரோ கொண்டு வருவது தங்களின் பொறுப்பு என்றார். கோவை மலுமிச்சம்பட்டியில் நடைபெற்ற வள்ளிக்கும்மி ஆட்டத்தில் கலைஞர்களுடன் இணைந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் நடனமாடி மகிழ்ந்தனர். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற பெயரிலான பிரச்சாரத்தில் இந்த ருசிகர சம்பவம் அரங்கேறியது. புத்தாண்டு மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொடர் விடுமுறை காரணமாக மக்கள் சிரமமின்றி சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்திய கடற்படையின் தையல் கப்பலான கவுண்டின்யா குஜராத்திலிருந்து ஓமனின் மஸ்கட் வரை தனது முதல் சர்வதேச பயணத்தை நேற்று தொடங்கியது. இது தொடர்பான படங்களை பகிர்ந்த பிரதமர் மோடி, பண்டைய இந்திய தையல் கப்பல் நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த கப்பல் நாட்டின் வளமான கடற்சார் மரபுகளை எடுத்துரைப்பதாக பாராட்டியுள்ளார். இந்தியாவில் சிறுபான்மையினர் தாக்கப்படுவதாக பாகிஸ்தான் முன்வைத்த குற்றச்சாட்டை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பாகிஸ்தானில் வெவ்வேறு மத நம்பிக்கைகளை சார்ந்த சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டு வருவது நிரூபிக்கப்பட்ட உண்மை என்பதால் அப்படிப்பட்ட நாட்டில் இருந்து வரும் கருத்துக்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என தெரிவித்துள்ளது. 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அளிக்கும் பினாக்கா ராக்கெட்டின் முதல் சோதனை வெற்றிகரமாக முடிந்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது ராணுவத்தின் திறன்களை அதிகரிப்பதோடு ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டினார். ராணுவத்தின் திறனை மேலும் வலுப்படுத்தும் விதமாக 79,000 கோடி ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்யும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. முப்படைகளுக்கும் ஏவுகணைகள், அதிநவீன ராடார்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை வாங்க பாதுகாப்பு கொள்முதல் குழு ஒப்புதல் வழங்கியது. தலைநகர் டெல்லியில் அடர் பனிமூட்டம் காரணமாக நேற்று ஒரே நாளில் 128 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஓடுதளத்தில் 50 மீட்டர் தொலைவில் இருப்பவை கூட சரியாக தெரியாததால் 200 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதுடன் 8 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமத்தின் 4.0 நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து விவசாயிகள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்த முதல்வருக்கு பச்சை துண்டு அணிவித்து விவசாயிகள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். திருத்தணியில் வடமாநில இளைஞரை கொடூரமாக வெட்டிய சம்பவத்துக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். சக மனிதர்களை நேசிக்கும் நம் நாட்டில் இனி இதுபோன்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்க சம்பவத்தில் ஈடுபட்ட சிறார்களுக்கு போலீசார் கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கள் இறக்குவதை கைத்தொழிலாக பிரதமர் மோடி அங்கீகரித்துள்ளதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் அன்னூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களின் தொன்மை வெளிவருவதை மோடி எதிர்க்கிறார் என முதலமைச்சர் இனி பேசக்கூடாது என்று கூறினார். நல்ல தண்ணீரை வீணாக கடலில் கலக்க விட்டுவிட்டு கடல் நீரை குடிநீராக்கி சென்னை வாசிகளுக்கு வழங்குவதாக சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பிரச்சாரம் செய்த அவர், தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்தால் டாஸ்மாக் கடைதான் இருப்பதாக குற்றம் சாட்டினார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக தாவேகா நிர்வாகிகளிடம் 7 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடைபெற்றது. டெல்லியில் நடைபெற்ற விசாரணைக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர்.
தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற தாவேகா பெண் நிர்வாகி அஜிதா அக்னல் உடல்நிலை சீரானதை தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தாவேகாவின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக தன்னை அறிவிக்கவில்லை என்கிற அதிருப்தியில் கடந்த 25ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பெற்று வந்தார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழக சிறப்பாசிரியர்கள் சங்கம் சார்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னை சிவானந்தா சாலையில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12,500 ரூபாய் என்ற சம்பளத்தில் அரசு பள்ளிகளில் சுமார் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வருவதாக சிறப்பாசிரியர்கள் சங்க தலைவர் முரளி தெரிவித்தார். இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஒரே கல்வி தகுதி ஒரே பணி என்கிற நிலையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கிடையேயான ஊதிய முரண்பாடு தொடர்வது பொருத்தமல்லது என தெரிவித்துள்ளது. பணி நிரந்தரம் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை கண்டித்து நெல் கொள்முதல் பணியாளர்கள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சம்பா நெல் கொள்முதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சரை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்துக்குத்தான் என்றும் சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவிலில் ஆசிரம மடாதிபதிக்கு வழங்கப்பட்டு வந்த பஞ்சமுத்திரை மரியாதை திடீரென நிறுத்தப்பட்டதை எதிர்த்த வழக்கில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. போக்சோ வழக்கு முறையாக விசாரிக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாழ்க்கையில் விளையாடியிருப்பது தெளிவாகியுள்ளது. சென்னையில் துரித உணவகத்தில் உணவு வாங்குவது தொடர்பான தகராறில் கத்தியால் வெட்ட முயன்ற கும்பலை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். வஉசி நகரில் உள்ள துரித உணவகத்தில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கோட்டி என்கிற சூரிய பிரகாஷ் மற்றும் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த 4 பேர் கைகலப்பில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே நிலத்தகராறில் இரு தரப்பினர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆயக்கொண்டம்பாளையம் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்த சுமதிக்கும் பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த முத்துசாமி, ராஜம்மாள், மோகன்ராஜ் ஆகியோருக்கும் இடையே நிலம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் மின்சாரம் தாக்கியதில் காயமடைந்த மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். பழையம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது ஷபீர் கடந்த 17ஆம் தேதி ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏறி பழுது நீக்கிக் கொண்டிருந்த போது மின்சாரம். தஞ்சாவூரில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட சிறுமியின் தொண்டையில் துருப்பிடித்த கம்பி சிக்கிக் கொண்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. வாகனத்தில் விற்கப்பட்ட பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை சிறுமி காவ்யா வாங்கி சாப்பிட்ட போது கம்பி தொண்டையில் சிக்கிய நிலையில் அதை எடுத்துக்காட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். சிம்மக்கல் பகுதியிலிருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லும் சாலை, 4 சக்கர வாகன காப்பகம் பகுதியிலிருந்து கிழக்கு கோபுரம் செல்லும் சாலையில் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சென்னையில் ரவுடிகளை ஏவி வழக்கறிஞரை கொலை செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறி காவல் இணை ஆணையர் அலுவலகத்தை வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுப்பு காசிமேடு போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சி தலைவரின் மகனை கண்டித்தும் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி தலைவர் ஷாஜகான் பானுவின் மகன் நௌபல் ஆதம் பேரூராட்சி நிர்வாகத்தில் தலையிட்டு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாநகராட்சி மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் 21வது வார்டில் செய்யப்பட்டு வரும் பணிகள் குறித்து பாஜக பெண் கவுன்சிலர் கேள்வி கேட்டதால் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் எந்தவித பணிகளும் செய்யப்படவில்லை என்றும் அதிகாரிகள் வேஸ்ட் எனவும் அவர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மதுபான கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை திரும்ப பெற கோரி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் எதிரில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாததால் மதுப்பிரியர்கள் மது வாங்க முடியாமல் காத்து கிடந்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். அரசினர் மேல்நிலைப்பள்ளி பொருளியல் துறை ஆசிரியர் விஜய் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்ததாக +2 மாணவி போலீசில் புகார் அளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 65 வயது மூதாட்டியை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்த 45 வயது காமுகனை போலீசார் கைது செய்தனர். ஐயம்பேட்டை பகுதிக்கு கூலி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மூதாட்டியை கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த மும்மூர்த்தி மது போதையில் வழிமறித்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சென்னை OMR சாலையில் 57 வயது மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதுடன் 350 ரூபாய் பணத்தையும் பறித்து சென்ற 28 வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கைதான கண்ணகி நகரைச் சேர்ந்த சந்துரு வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களிடம் உதவி கேட்பதைப் போல நடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 73,527 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கியதோடு சர்வதேச மாநாட்டு மையத்திற்கு மகாகவி பாரதியார் பெயரை சூட்டினார். சென்னை மூலக்கொத்தளத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாமன்ற உறுப்பினர் வேளாங்கண்ணி ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் 100 பேர் கலந்து கொண்டு கைகோர்த்து நின்று கனிமொழி உருவத்தை உருவாக்கி பிறந்தநாள் வாழ்த்து கோஷம் எழுப்பினர். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கோவை இளைஞர் அமெரிக்க பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அமெரிக்க ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் வாசுதேவன் கரோலின் கசால் என்ற பெண்ணை காதலித்து கேரள முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பட்டு வேட்டி சட்டை சேலை அணிந்து பங்கேற்றனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கும்பகோணம் அருகே மண்பானைகளை தயாரிக்கும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. நீலத்தனூர் கிராமத்தில் பல தலைமுறைகளாக மண்பானைகளை செய்து வரும் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பானை மற்றும் சட்டிகளை செய்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அகரம் பகுதியில் பொங்கல் பானை தயாரிக்கும் பணி படு ஜோராக நடைபெற்று வருகிறது. மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் வகையில் பொங்கல் பானைகளை நியாய விலை கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மலையில் 1 மாதத்திற்கு பிறகு மீண்டும் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே சென்றனர். கடந்த 10 நாட்களாக உறைபனி நிலவி வந்த சூழலில் நேற்று மாலை திடீரென பெரும்பாலான மலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. சென்னை அண்ணாநகர் ஆயிஸ்டர் பல் பராமரிப்பு மையத்தில் தவறான சிகிச்சையால் பாதிக்கப்பட்டவருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட பல்லுக்கு பதிலாக வேறு பல்லை பிடுங்கியதாக கூறி அரும்பாக்கத்தைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் வடக்கு மண்டல பிரிவு பணியாளர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்றது. அதில் தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, சென்னை புறநகர் தீயணைப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கரும்புசாறு இயந்திரத்தை சுத்தப்படுத்திய போது 13 வயது சிறுவனின் கை சிக்கிக் கொண்ட நிலையில் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மெஷின் பாகங்களை வெட்டி சிறுவன் மீட்கப்பட்டான். இருப்பினும் கை விரல்கள் சிதைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ரேஷன் பொருட்களை கடத்தி விற்பது தொடர்பாக நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் மோதலில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ரவி மற்றும் ரஜினி ஆகியோர் சண்டையிட்ட வீடியோ வெளியான நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் இருவரையும் அழைத்து சமரசம் செய்ததாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஏமாற்றிவிட்டதாக கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காய்கறி வியாபாரி தீக்குளிக்க முயன்றார். மறுசீரமைப்பு செய்யப்பட்ட வள்ளியூர் சந்தையில் புதிதாக கடைகளை ஏலம் எடுத்தவர்களுக்கு குறைந்த வாடகையும், நீண்ட காலமாக கடை நடத்தி வந்தவர்களுக்கு அதிக வாடகையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறி மனு அளிக்க வந்த வியாபாரிகளில் பிரபாகரன் என்பவர் திடீரென தீக்குளிக்க முயன்றார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். சிலர் சத்தம் எழுப்பியதால் யானை அங்கிருந்து சென்ற நிலையில் அடிக்கடி ஊருக்குள் வரும் யானையை அடர் காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கணவர் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுத்தருவில் வசித்து வந்த கிழவன் ஜோதிமுத்து தம்பதி அருப்புக்கோட்டையில் இருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கினர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் செல்போன் கடையின் மேற்கூரையை உடைத்து 60,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நத்தம் சாலையில் கடை நடத்தி வரும் செல்வகுமார் வழக்கம் போல் காலையில் கடையை திறந்தபோது பணம் திருடு போனதை கண்டு போலீசில் புகார் அளித்தார். செங்கற்பட்டு மாவட்டம் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே முதியவர்களை குறிவைத்து தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அம்பேத்கர் சிலை அருகே சென்ற மேக்கேல் என்பவரை சிறிய கத்தியால் கீறிவிட்டு செல்போனை பிடுங்கி சென்ற ரவி பாரதி, குமரேசன், ஹரிகரன், முனுசாமி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவில் 4 கிலோ வெள்ளி 30 சவரன் தங்க நகை திருடு போன வழக்கில் திருவாரூரில் விடுதியில் பதுங்கியிருந்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். பெங்களூருவைச் சேர்ந்த வினோத் ராம் வீட்டில் நடைபெற்ற திருட்டில் தொடர்புடைய ரகுராமன் திருவாரூரில் தங்கியிருப்பதாக வந்த தகவலின் பேரில் அவனை கைது செய்த போலீசார் பின்னர் கூட்டாளியான சுரேஷ் என்பவனையும் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்து நாசமானது. டானியல் என்பவர் குடும்பத்தோடு பிள்ளைப்பாக்கம் அருகே காரில் சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியில் புகை வந்ததால் அனைவரும் கீழே இறங்கினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 22 கிராம் கவரிங் நகையை தங்க நகை என கூறி அடகு வைத்து 1,90,000 ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வீராச்சந்த் கொத்தாரி என்பவரின் கடைக்கு வந்த செல்வமணி, ராஜேந்திரன் ஆகியோர் 916 ஹால்மார்க் முத்திரை பதித்த தங்க நகை என கூறி கவரிங் நகையை கொடுத்து ஏமாற்றினர். புதுக்கோட்டை மகாராஜா மஹாலில் தனியார் அமைப்பின் சார்பில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மிஸ்டர், மிஸ்ஸஸ் மற்றும் கிட்ஸ் கலந்து கொண்ட சவுத் இந்தியன் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. 4 வயது குழந்தைகள் முதல் இளைஞர்கள், பெண்கள் வரை பல்வேறு வகையான உடைகளை அணிந்து கொண்டு ஒய்யாரமாக மேடையில் நடந்து வந்து அசத்தினர். புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பெங்களூரு, போபால், நொய்டா உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். கர்நாடகாவில் முதலமைச்சர் நாற்காலிக்கு போட்டி நீடித்து வரும் நிலையில் ஜனவரி 6 அல்லது 9ஆம் தேதி டி.கே. சிவக்குமார் முதலமைச்சராக பதவியேற்பார் என காங்கிரஸ் எம்எல்ஏ தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ இக்பால் உசைன், சிவக்குமார் முதலமைச்சராக பதவியேற்பது 200% உறுதி என திட்டவட்டமாக கூறினார். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு கிராமத்திற்குள் புகுந்த புலி இளைஞரை தாக்கியதோடு வீட்டிற்குள் புகுந்து கட்டில் மீது அமர்ந்திருந்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்த மக்கள் வீட்டின் கூரை மீது ஏறி உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். இதனையடுத்து சுமார் 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு புலியை வனத்துறை அதிகாரிகள் பிடித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஜேசிபி வாகனங்களின் பழுதுபார்க்கும் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் எரிந்து கருகின. கேரள மாநிலம் பாலக்காட்டில் பேருந்து வேகமாக சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையின் குறுக்கே குழந்தை ஓடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஓட்டுநர் விரைந்து பிரேக் அடித்ததால் அதிர்ஷ்டவசமாக குழந்தை உயிர் தப்பியது. பெற்றோரின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். ரஷ்ய அதிபர் புட்டினின் இல்லத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக யுக்ரைன் மீது ரஷ்யா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. நோகோரோட் பகுதியில் உள்ள இல்லத்தை குறிவைத்து யுக்ரைன் அனுப்பிய 91 ட்ரோன்களையும் இடைமறித்து தாக்க அளித்ததாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். அதிபர் புட்டினின் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டை உக்ரைன் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ரஷ்யா வழக்கம் போல் பொய் பழி சுமத்தி வருவதாக புகார் கூறிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கியூ மீது நடத்திய தாக்குதலை நியாயப்படுத்த ரஷ்யா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அதிபர் புட்டினின் இல்லத்தை குறிவைத்து யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுவதை தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையில் தமது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனை அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் பேசும்போது அதிபர் புட்டின் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது.
யுக்ரைனுக்கு 15 ஆண்டுகள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். யுக்ரைன் மீது ரஷ்யா வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு முயற்சியை மேற்கொள்ளாதவாறு 50 ஆண்டுகளுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தைவானை சுற்றி மிகப்பெரிய அளவில் இன்றும் போர் பயிற்சியை நடத்த உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. தைவானை உரிமை கொண்டாடும் சீனா அதனை தனது நாட்டுடன் இணைத்துக் கொள்ள முயன்று வரும் நிலையில் ஜஸ்டிஸ் மிஷன் 2025 என்ற தலைப்பில் திடீரென போர் பயிற்சியில் இறங்கியிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தென் அமெரிக்க நாடான சுரினேமில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தனது சொந்த குழந்தைகள் உட்பட 9 பேரை கொடூரமாக குத்தி கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார். மனைவியுடன் போன் காலில் தகராறு ஏற்படவே வீட்டில் வெறி செயலில் ஈடுபட்ட 43 வயதான நபர் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான 3வது ஒருநாள் போட்டியைக்கான மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ரசிகர்களுக்கு சிறப்பு டிக்கெட்டுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் இருந்து காண்போருக்கு 750 ரூபாய் கட்டணமும், 2வது தளத்தில் இருந்து பார்ப்போருக்கு 950 ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் ஐசிசி போட்டிகளில் சிறந்து விளையாடிய அணி மற்றும் வீரர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவும், ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் இந்தியா சிறந்த அணியாகவும் தேர்வாகியுள்ளது. பேட்டிங்கில் டெஸ்டில் ஜோ ரூட்டும், ஓடிஐயில் ரோஹித் சர்மாவும், T20 போட்டியில் அபிஷேக் சர்மாவும் சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 983 ரன்களை குவித்த சுப்மன் கில் இந்த ஆண்டு அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி ஆட்டக்காரர் டிராவிஸ் ஹெட் 817 ரன்களுடன் 2வது இடத்திலும், இந்திய வீரர் KL ராகுல் 813 ரன்களோடு 3வது இடத்திலும் உள்ளனர். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் டக் பிரேஸ்வெல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். நியூசிலாந்து அணிக்காக 28 டெஸ்ட் போட்டிகள், 21 ஒருநாள் மற்றும் 20 T20 போட்டிகளில் விளையாடியிருக்கும் அவர் ஒட்டுமொத்தமாக 915 ரன்களை எடுத்து 120 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். 2024ஆம் ஆண்டில் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றிய போதிலும் முறையான அறிவிப்பு இல்லாமல் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கியதை நினைவு கூர்ந்து முன்னாள் இந்திய வீரர் முகமது கைஃப் வேதனை தெரிவித்துள்ளார். BCCIக்கும் ரோஹித் சர்மாவுக்குமான நட்புறவு முறையாக கையாளப்படவில்லை எனவும் கைஃப் கூறினார். ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் திரைப்படம் உலக அளவில் 1100 கோடி ரூபாய் வசூலித்து ஷாருக் கானின் பதான் திரைப்படத்தின் சாதனையை முறியடித்துள்ளது. திரைப்படம் வெளியான 4வது வாரத்திலும் தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடி வருவதால் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அட்லி அல்லு அர்ஜுன் இணையும் புதிய திரைப்படத்திற்கான முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகளை துபாய் மற்றும் பிற நாடுகளில் நடத்த படக்குழு தயாராகி வருகிறது. துபாயில் உள்ள பாலைவன பகுதியில் பிரம்மாண்டமான முறையில் சண்டை காட்சியை படமாக்க படக்குழு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் அஜித்தை கௌரவிக்கும் விதமாக உருவாகி வரும் அஜித் ரேசிங் டாக்குமெண்ட்ரி என்ற ஆவணப்படம் அடுத்த ஆண்டு மே 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. கார் மற்றும் பைக் ரேசிங்கில் அஜித் கடந்து வந்த பாதை, அவர் செய்த சாதனைகள் ஆகியவற்றை தொகுத்து டாக்குமெண்ட்ரி தயாராகி வருவதாக தெரிகிறது. அரசன் படப்பிடிப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வரும் இயக்குனர் வெற்றிமாறன் அடுத்ததாக இயக்க விரும்பும் திரைப்படத்திற்காக 2 பெரும் ஜாம்பவான்களிடம் கதை ஒன்றை கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமல்ஹாசன் மற்றும் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியிடம் கதை கூறியிருப்பதாக சினிமா உலகில் பேசப்பட்டு வருகிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம், அனுபமா, பசுபதி ஆகியோர் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற பைசன் திரைப்படத்தின் சீனிக்கல்லு வீடியோ பாடல் யூடியூபில் வெளியாக இருக்கிறது. மாரி செல்வராஜ், அறிவு ஆகியோர் இணைந்து எழுதியிருக்கும் இப்பாடலை சின்மயி மற்றும் விஜய் யேசுதாஸ் இணைந்து பாடியுள்ளனர். சிவகாசியில் பொதுமக்கள் சார்பில் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு 50 படைப்புகளின் வெற்றி நாயகன் என்ற தலைப்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், ஒருவேளை தாம் அரசியலுக்கு வந்தாலும் சாதிக்கு எதிராகத்தான் செயல்படுவேன் என்றும் சுயசாதி பற்றுடன் ஒருபோதும் செயல்பட மாட்டேன் எனவும் தெரிவித்தார்.
கரூர் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் 10 லட்சம் பணம், சொகுசு கார், 5 சவர நகைகளை மோசடி செய்ததாக நடிகை ராணி, அவரது கணவர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல சீரியல்களில் வில்லியாக நடித்த நடிகை ராணியின் கணவர் பாலாஜி ஹோட்டல் உரிமையாளரிடம் பணம், கார், நகைகளை பெற்று மோசடி செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சீரியல் நடிகை ராஜேஸ்வரி தற்கொலையை தொடர்ந்து மற்றொரு சீரியல் நடிகை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சின்னத்திரை உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கௌரி என்கிற தமிழ் சீரியலில் இரட்டை வேடத்தில் நடித்து வந்த ஆந்திராவைச் சேர்ந்த நந்தினி பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்டார். வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி திருமலை முழுவதும் வண்ணமயமான மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்தது. ஏழுமலையான் கோவில், அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பக்தர்கள் கூடும் இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தேவஸ்தான நிர்வாகம் கண்களை கவரும் வகையில் மின்விளக்குகளால் அலங்காரம் செய்துள்ளது. திருச்சி திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமது குடும்பத்தினரோடு சாமி தரிசனம் செய்தார். கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார், தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டர் உள்ளிட்டோர் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மரியாதை அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 78,63,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல 73 கிராம் தங்கமும் 6 கிலோ 270 கிராம் வெள்ளியும் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் கிடைத்துள்ளன. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் அதிகம் விற்பனையான ஸ்மார்ட் போன் பட்டியலில் ஆப்பிள் ஐபோன் 16 முதலிடம் பிடித்திருக்கிறது. சுமார் 65 லட்சம் ஐபோன் 16 மொபைல்கள் விற்பனையாகி உள்ளன. அதற்கடுத்தபடியாக சுமார் 48 லட்சம் செல்போன்கள் விற்பனையானதால் விவோ Y29 ஸ்மார்ட் போன் இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளது.